ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அவுட்லுக் 2019 எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே நான் யூஸ் பண்ணுறது அவுட்லுக் 2019. என்கிட்ட ஆஃபீஸ் 2019 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய இமெயில் ஐடி ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த அக்கௌண்ட் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணுறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, எடுத்துகிட்டு செட்டப் கம்ப்ளீட்னு வருது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப இது எப்போ இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் இருக்கும். பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகும். சரி, என்னோடய அக்கௌண்ட்டு பெர்னாடு. இது கனெக்டாக இருக்குது, எக்ஸ்சேஞ்சில் கனெக்டாக இருக்குது. ஸோ எல்லா மெயில்ஸும் டவுன்லோட் ஆச்சு. ஸோ ஆல் ஃபோட்டோ அப்டேட்டில் காட்டுது. இது என்ன வெர்ஷன் பார்க்கலாம். ஆஃபீஸ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2019. ஸோ ப்ராடக்ட்ஸ் ஆக்டிவேட்டட். இது வந்து ஆஃபீஸ் MS ஆஃபீஸ் 2019 என்னோடய டெஸ்க்டாப்பில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட்டு, அவுட்லுக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கு. என்னோடய அக்கௌண்ட் வந்து ஆஃபீஸ் 365 அக்கௌண்ட்டு. ஸோ இதுதான் பெர்னாட் தான் என்னோடய அக்கௌண்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா என்னோடய OneDriveம் என்னோடய ஷேர் பாயிண்ட் சைட்டும் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு அவுட்லுக் 2019 இன்டர்ஃபேஸு. இதில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டு இன்பாக்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டாக வருது பார்த்திங்கன்னா. ஸோ இது எது இம்பார்ட்டன்ட் மெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு ஃபோக்கஸில் கம்ப்ளீட்டாக காட்டும். உங்களுக்கு மெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீம்லேருந்து வரலாம், அலர்ட்ஸ் வரலாம், ஓகேங்களா. இல்லாட்டி உங்களோட மற்ற டீம்ஸ்லேருந்து வரலாம். ஸோ ஓகேங்களா, அவுட் சைடு கிளைண்ட்லேருந்து வரலாம், அவுட் சைடு மெயிலும் வரலாம். சார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெயில்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபோக்கஸில் பார்த்திங்க இம்பார்ட்டன்ட் மெயில் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஃபோக்கஸில் காட்டும். குரூப்பில் வர்றது இல்லை அலர்ட்ஸு, மற்ற மெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன அதர்ஸில் காட்டும். இது ஆப்ஷன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அது டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட மெயில்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணால் செக்ரிகேட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் அன்ரீடு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். சைஸு, டேட்டு, ஃப்ரம்மு, டூ, கேட்டகரிஸு, ஃப்ளாக் பண்ணுறது, சைஸு, சப்ஜெக்ட் வைஸாக பண்ணலாம், அட்டாச்மெண்ட் வரைக்கும் பண்ணலாம். ஸோ அட்டாச்மெண்ட் மெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்துடுறது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு டேட் வைஸ் வேணும் அப்படின்னா டேட் வைஸ் நீங்கள் என்ன ஷேர் பண்ணிக்கலாம், அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் எல்லா மெயில்ஸ்லையும். ஸோ ஃப்ரம் வைஸாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், உங்களுக்கு சேல் ஆரம்பிக்க யூஸரோட மெயில்ஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டில் வருது, அவுட் பாயிண்ட் வருது. அதுக்கப்புறம் ஐடி சப்போர்ட் அதுக்கப்புறம் வருது. ஸோ யார்கிட்ட இருந்ததோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். 2 வைஸாக பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து மெயில்ஸ் வந்து நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது. ஷார்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா A to Z இல்லை Z to A உங்களுக்கு எந்த வகையில் வேணும் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கலாம். டேட் வைஸ் வச்சுக்கிறேன் மெயில்ஸு. ஸோ 100 மெயில்ஸ்னால் தனியாக நீங்கள் இதில் பார்த்துக்கலாம்.
ஃபுல் ஆண்ட்ராய்டு மினிட்ஸு ஆல் மினிட்ஸுக்கு இதில் பார்த்துக்கிறோம். இது அட்ரஸ் புக்கு. அட்ரஸ் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் எந்த யூஸரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் யூஸரு பர்டிகுலர் யூஸர் இருக்காரா இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த யூஸர் டீட்டெயில்ஸ் இதில் வருமானு தானே கான்டாக்ட் நம்பரு, மெம்பர்ஸ், இமெயில் அட்ரஸ்ஸு, இது அட்ரஸ் புக்கு. இது ஆஃப்லைன் அட்ரஸ் புக்கு. அதே எனக்குண்ணா குளோபல் அட்ரஸ் லிஸ்ட் இருக்குது. சில சமயம் பார்த்திங்க அப்படின்னா நியூ ஆட் பண்ண இமெயில் ஐடிஸில் உங்களுக்கு நியூவாக க்ரியேட் பண்ண யூஸர் ஐடியில் உங்களுக்கு ஓகேங்களா ஆஃப்லைன் அட்ரஸ் புக்கில் காட்டாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குளோபல் அட்ரஸ் லிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் அந்த யூஸரை செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நியூ மெயில் கம்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஸோ நீங்கள் ட்ரூ கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆஃப்லைன் அட்ரஸ் புக் தான் காட்டும். நீங்கள் எந்த யூஸர் வேணுமோ அந்த யூஸரை என்ன பண்ணலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டூன்னு கொடுத்துக்கலாம். ஸோ எந்த யூஸர் வேணுமோ அந்த யூஸரை நம்ம சிசியில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம நீங்கள் பிசிஎஸில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா மெயில்ஸை வந்து நீங்கள் ரீட் பண்ணி படிக்கலாம். அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ உங்களுக்காக என்ன பண்ணுவோம் உங்களுக்கு நான் இன்னொரு மெயில் எடுத்துக்கிறேன் நான். ஸோ ஆரம்ப மெயில் எடுத்துக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரீட் அலோவ் கொடுங்க. A letter of invitation can be a note of celebrations. Find 13 plus sample invitation letters here. If a person sends any such note, he or she is supposed to extend his or her festive moments with others. உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாய்ஸ் செலெக்ஷன் நமக்கு இங்கே 2 இருக்குது. Of colleagues and co-workers. An official invitation letter could be about official parties, New Year celebration, business anniversaries. In the memo, official letters of invitation could be about business meeting, dinners, organizing. Official letters of invitation could be about business meeting, dinners, organizing. Casual or personal invitation letter should be written in a lively and friendly manner. The language should be sophisticated but having an element in. ஸோ மேலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரீட் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி ரீட் பண்ண சொல்லலாம். அதை உங்களுக்காக ரீட் பண்ணோம். இது தீம்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பே அக்கௌண்ட்டு தீம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த தீம்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் தீம்ஸ் இருக்குது. ஸோ டார்க் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா மாறும். ஸோ டார்க்கு, ஒயிட்டு, இதுவும் நீங்கள் இதுவே செலக்ட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணலாம், இதுவும் நீங்கள் என்ன ஒரு ஆஃபீஸ் பே அக்கௌண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் மாற்றிக்கலாம். இது தீம் செட் பண்ணுறது. மீட்டிங்கும் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நியூ மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அந்த டேட் ஷெட்யூல் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைம் ஜோனை செட் பண்ணிக்கலாம். ஸோ டைம் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு என்ன டைம் ஜோன் வேணும்? ஓகே, இந்தியா டைம் ஜோனா இல்லை யூஎஸ் டைம் ஜோனா, எந்த டைம் ஜோனும் வேணுமோ அந்த டைம்லேயே செட் பண்ணிங்கன்னா. ஸோ இது எப்படி யூஸ் ஆகும்னா, சப்போஸ் உங்களோட கிளைண்ட்டு ஆஸ்திரேலியன் கிளைண்ட்டு இல்லை யூஎஸ் கிளைண்ட் அப்படின்னா அவங்களோட டைம் ஜோனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், மீட்டிங் செட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் இப்படி டெய்லி இந்த மீட்டிங் ஷெடியூல் பண்ணுறீங்களா, இல்லை வீக்லி ஒன்ஸா இல்லை மந்த்லி ஒன்ஸா அப்படின்ட்டு கான்ஃபிகர் பண்ணுறது இது. ஸோ டெய்லி அப்படின்னா உங்களுக்கு டெய்லி என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டைமில் உங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த மீட்டிங் வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம். இந்த வீக்லி ஒன்ஸ் ஒரு வாட்டி அப்படின்னா வீக்லி எப்போ வேணும் உங்களுக்கு, மண்டே வேணுமா இல்லை எந்த டேஸில் வேணுமோ அந்த டேஸில் மீட்டிங் ஷெடியூல் பண்ணிக்கலாம். இல்லை மந்த்லி ஒன்ஸ் கூட ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி என்ன டேட்டு என்ன எவ்வளோ நேரம் வேணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் செட் பண்ணிக்கலாம், ரெஸ்பான்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஸோ அவங்க மீட்டிங் ஷெடியூல் பண்ண இன்விடேஷன் அனுப்பிச்சது அப்புறமா அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்க, டீக்ளைன் பண்ணுறாங்களா, அக்செப்ட் பண்ணுறாங்களா, ஸோ அதுவும் பார்த்துக்கலாம். அவங்களே என்ன பண்ணலாம், யூஸரே என்ன பண்ணலாம், நியூ டைம் ப்ரொப்போஸ் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ண உங்களுக்கு மீட்டிங் நேரத்தில் உங்களுக்கு இப்படி காட்டும், பிஸியை காட்டுமா, இந்த அவுட் ஆஃப் ஆஃபீஸ் காட்டுமா காட்டும், நேரம் எவ்வளோ நேரம் அப்படின்ட்டு. இது கான்டாக்ட் இது. ஸோ உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதில் பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட மெயில் பாக்ஸ் எவ்வளோ ஆக்குபை ஆகுது, எவ்வளோ சைஸ் எவ்வளோ 99 GB. ஸோ உங்களோட மெயில் பாக்ஸு எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அட்ரஸ் பக்கம் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நியூவாக யூஸர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக வரமாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அட்ரஸ் புக் டவுன்லோட் பண்ணிட்டா உங்களுக்கு அப் டு டேட்டில் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் ரிப்ளையும் செட் பண்ணலாம். இன்னொரு அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதில். சில என்ன பண்ணலாம், எக்ஸன் சர்வர் அக்கௌண்ட், இமெயில் அக்கௌண்ட்டு ஆட் பண்ணலாம். POP3, ஐமேப்பு, ஆஃபீஸ் 365 அக்கௌண்ட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். சில சமயம் பார்த்திங்க அப்படின்னா அவுட்லுக் வந்து ஹேங் ஆகி நிற்கும், மெயில்ஸ் எதுவும் வராது. சில சமயம் பார்த்திங்க அப்படின்னா அவுட்லுக் அக்கௌண்ட் வந்து ஸ்டக் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ரொம்ப இஷ்யூ அதிகமாச்சு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை என்ன பண்ணலாம், நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் பண்ணலாம். ஸோ அதை இது பார்க்க போகிறேன், எப்படி அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுறது, எப்படி மறுபடியும் ஆட் பண்ணுறது. ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படின்னு ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் பண்ணலாம். ஸோ நான் என்னோடய அக்கௌண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா இதில் செட்டிங்ஸ் போகிறேன். என்னோடய அக்கௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். எடுத்துக்காது, ஏன்னா இதே எனக்கு ப்ரைமரி அக்கௌண்ட், அதனால் எடுத்துக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் கண்ட்ரோல் பேனலில் போய்ட்டு அங்கேருந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இது போய்ட்டு ப்ரொஃபைலில் போகிறேன். சரி, என்னோடய அக்கௌண்ட் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன், நான் ஆட் பண்ணிக்கலாம். நியூவாக கேட்குது பாருங்கள்.
ஸோ அக்கௌண்ட் ஏற்கனவே நான் முன்னாடியே நான் ஒரு வாட்டி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பழைய அக்கௌண்ட் அப்படி எடுத்துக்குது. நம்ம மேனுவலாக என்ன பண்ண அதை கான்ஃபிகர் பண்ணலாம். அக்கௌண்ட் டைப் கேட்குது, ஆஃபீஸ் 365 அக்கௌண்ட்டு, outlook.com அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டு. இதுக்கப்புறம் ஜிமெயில் அக்கௌண்ட்டு, எக்ஸ்சேஞ்ச் சர்வரு, பாப்பு, ஐமேப். இந்த 6 வகையான டைப் பண்ண அக்கௌண்ட்டை நம்ம இதில் கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ என்னோடய அக்கௌண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் 365 அக்கௌண்ட்டு, அதனால் இதை எடுத்துக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் சர்வர் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ண முடியும், அதுவும் ஆட் பண்ணலாம். ஸோ என்னோடய ப்ரொஃபைல் வந்து இப்போ தான் க்ரியேட் பண்ணி லோட் பண்ணுது. ஸோ இது கனெக்டட் டு எக்ஸல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் 365 எக்ஸ்சேஞ்ச் சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கு. எல்லா ஃபோல்டரும் எல்லா மெயில்ஸும் டவுன்லோட் ஆச்சு, அப் டு டேட்டில் கிடக்கு. சில சமயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பழைய மெயில்ஸில் எதுவும் வந்திருக்காது. ரொம்ப மெயில் பாக்ஸ் சைஸ் அதிகமாக இருக்கும், 12 GB 20 GB 30 GB 40 GB அப்படின்னு அப்படின்னா அப்போ பழைய மெயில்ஸில் உங்களுக்கு எதுவும் காட்டாது. என்ன பண்ண உங்களுக்கு பழைய மெயில்ஸ் எதுவும் காட்டாது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் செட்டிங்கில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா 1 year மெயில் மட்டும் தான் காட்டும். அப்போ நீங்கள் உங்களுக்கு எத்தனை வருஷம் மெயில் வேணும், ஓகே சப்போஸ் ஒரு 3 years மெயில் வேணும், இல்லை எனக்கு ஒரு லாஸ்ட் என்னோடய கம்ப்ளீட் எல்லா மெயில்ஸும் எனக்கு வேணும், என்னோடய மெயில் பாக்ஸில் எல்லா மெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பழைய மெயில்ஸில் உங்களுக்கு காட்டும். ஸோ உங்களுக்கு ஒரு 20 GB 40 GB மெயில் பாக்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா மெயில்ஸும் டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மெயில்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஃபோல்டருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் செக்ரிகேட் பண்ணிக்கலாம். இந்த ரூட்ஸில் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் ரூட்ஸில் க்ரியேட் பண்ணிட்டு வர மெயில்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு போய்ட்டு உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ஸு, ஐடி சப்போர்ட்டு, ஃபினான்ஸு, அதுக்கு மெயில்ஸ்லாம் நீங்கள் செக்ரிகேட் பண்ணி தனித்தனி ஃபோட்டோவில் போட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ரூட்ஸ்லேயே க்ரியேட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.